இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் எங்களுடைய புதுவை கடலூர் மறை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு திருத்தலம், தூய வனத்து சின்னப்ப திருத்தலத்திற்கு நாங்கள் பூசைக்கு போயிருந்தோம். நவநாள் திருப்பலிக்கு போயிருந்தோம். அதிகம் 3 மணி திருப்பலி. அது திருப்பலியில் அந்த கல்பட்டுக்கு பக்கத்து அந்த திருத்தல ஊர் கல்பட்டு, அந்த ஊர் பேர். அதற்கு அருகில் இருக்கின்ற ஒரு பங்கு ஆற்காடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆலயத்துடைய பங்கு தந்தை அங்கே பூசை வச்சார், திருப்பலி கொடுத்தார். அவர் வச்ச பிரசங்கம், அதனுடைய மையம், அதனுடைய மைய கருத்து மிக ஆழமானது. அவர் நிறைய பிரசங்கம் 10 நிமிஷம் பேசியிருப்பாங்க. அதில் அவர் கூறிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நாம் விண்ணக பயனாளிகள். நாங்கள் விண்ணகத்துக்கு பயணம் பண்ணிகிட்ருக்கோம். நாம் பிறக்கிறோம், அப்படியே வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்குது. ஒரு காலம் வரும், நம்ம என்ன பண்ணுறோம், விண்ணகத்தில் நம்ம பயணம் பண்ணுறோம். இதுதான். அப்படி பயணம் செய்கின்ற பொழுது நம்மோடு கூட அழியாத, யாராலும் அழிக்க முடியாத செல்வத்தை என்ன பண்ணணுமா, நம்ம விண்ணகத்துக்கு கொண்டு போகணுமா. நல்லா கேட்டுக்கணும். ஒரு வார்த்தை இந்த அளவுக்கு ஆழமாக சொல்கிற பாருங்க. அழியாத, யாராலும் அழிக்க முடியாத நிலையான செல்வங்களை என்ன பண்ணணும், நம்ம விண்ணகத்தை நம்ம கூட எடுத்துகிட்டு போகணுமா. அதுதான் கூட வரும். அதான் அப்படி தான் அந்த இதில் சொல்கிறாரு. சொல்கிற வார்த்தையினுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கணும் நாம். அப்போ எந்த செல்வம் நம்ம கூடவே வரும் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். எந்த சொத்து விண்ணகம் வரை நம்ம கூட வரும் யோசிச்சு பார்க்கணும். நம்ம வச்சுருக்கிறோமே நகரட்டு, விண்ணகம் வரைக்கும் கூட வருமா? காரு, பஸ்ஸு, நம்ம சொத்து எல்லாம் வருமா? நிலபலம், எனக்கு 100 ஏக்கர் நிலம் இருக்குது, எனக்கு 1000 ஏக்கர் நிலங்குது, நிலம் கூட வந்துடுமா? பண்ணவண்ண பட்டாடை அப்படியே பட்டு பீதாம்பரங்களை எங்களை அப்படியே பெட்டில் அடிக்க வச்சுருக்கிறேன், வந்துடுமா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் விண்ணகம் நம்ம கூட வருமா? அப்போ அது சொன்ன கருத்து தான். அப்போது விண்ணகம் வரை நம்ம கூட வருகின்ற அந்த செல்வத்தை சேர்த்து வைத்து அதை என்ன பண்ணுங்க, நீங்கள் விண்ணகம் வரை கொண்டு போங்கன்னு சொன்னார். நான் நல்லது செய்யுங்க. நன்மைத்தனம் என்கின்ற அந்த சொத்து விண்ணகம் வரை கூட இருக்கும், கூட வரும். வருமா வராதா? உங்களுக்கு ஏன்னா ஒருத்தவங்க பாவம் செய்கிறாங்க, அவங்கள மன்னிச்சிருங்க பாப்பா. அந்த மன்னிக்கின்ற குணம், மன்னிப்பு என்ற அந்த மனம் விண்ணகம் வரைக்கும் கூட வரும். வருமா இல்லையா? ஒருத்தவங்க மனசில் வராங்க, ஒரு அன்பாக கருத்து 4 வார்த்தை பேசுங்க பார்ப்போம். அந்த நன்மை தருகின்ற பேச்சு விண்ணகம் வரை கூட வரும். சகோதரர்களே, சொன்ன பிரசங்கம் தான். அப்போது நாம் என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் கட்டிக்கிட்டு என்ன பண்ணுறோம், அழறோம். உலக வாழ்க்கைக்கு செல்வம் தேவைதான், அது இல்லைன்னு மறுக்கல. இசைப்படை வார்த்தை இது இல்லையா? செல்வம் தேவைதான். மனுஷனுக்கு மனுஷனுக்கு கொடு, கடலை கூட சொன்ன உண்மை. மனுஷனுக்கு செல்வம் தேவை உண்டு, தேவைதான், தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் அதுதான் முக்கியமான வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்குத்தான் இன்றைய வாசகம். ஒரு பணக்கார வாலிபர் ஆண்டவர்கிட்ட வர்றார். போதகரே, நிலை வாழ்வை நான் பெறுவதற்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எல்லா கட்டளையும் கடைபிடிக்கிறியா? கடைபிடிக்கிற ஆண்டவர். எசப்போட நல்ல இன்னொரு குணத்தை பாருங்களேன். அந்த 10 கட்டளையை தவிர்த்து இன்னொரு விஷயத்தை என்ன பண்ணுறாருங்க, சேர்த்து சொல்கிற பாருங்க பார்ப்போம். நீ என்ன பண்ணணும், உன் மீது அன்பு கூறுவது. எல்லாம் அன்பு கூறுறியா? எப்படி? உன் மீது நீ அன்பு கூறுவது போல எல்லார் மீதும் அன்பு கூறுறியா என்று ஆண்டவர் கேட்கிறார். அதுக்கு அவருடைய பதில், எல்லாம் நான் செய்கிறேன் ஆண்டவரே. போதகர் எல்லாம் நான் கடைபிடிச்சு தான் வரேன்.
சிறு வயது முதல்ல எல்லா கட்டளையும் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த இளைஞர். சரி, சந்தோஷம். அப்படின்னா உங்ககிட்ட ஒன்றே ஒன்று குறை இருக்குது. எப்படி? இன்னும் ஒன்றே ஒன்று பண்ணு உங்கள்கிட்ட குறை இருக்குது. அது என்ன ஆண்டவர், என்ன பதவியில் கேட்குறாரு கேள்வி. நீ என்ன பண்ணுற? உனக்கு உள்ள அனைத்து செல்வங்களையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணு? நீ நிறைவாழை பெற்றுக்கொள்வேன்னு சொல்கிறார். அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்றார். பைபிளில் பதிவு செய்யப்படுது பாருங்க, வருத்தத்தோடு சென்றார். ஏனென்றால் அவர் நிறைய சொத்து வச்சிருந்தார். எசப்படி வார்த்தையை பாருங்க, இந்த செல்வத்தை எல்லாம் விட்டுட்டு அழிகாத செல்வத்தை அழிகாத செல்வத்தை தேடிட்டு போ, அதையெல்லாம் சேர்த்து வச்சுக்கோ. அப்போ நீ விண்ணகத்தில் பணக்காரனா இருப்ப, நீ விண்ணகத்தில் செல்வராக இருப்பாய் என்று அவர் சொல்றார். ஆனால் அந்த விண்ணக செல்வம் என்கின்ற அந்த நிலை இந்த நபருக்கு தேவையில்லை. இந்த மண்ணக சொத்தே போதும் என்று விண்ணக நிலையை இழந்து விடுகிறார். சகோதரர்களே, சிந்தித்து பார்ப்போம். நான் திரும்பவும் சொல்கிறேன், மண்ணக வாழ்க்கைக்கு செல்வம் தேவைதான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தும் அது மட்டுமே குறிக்கோளாக இருந்தால் இந்த இளைஞரை போல நாமும் ஆண்டவருக்குரிய அரசை இழந்துதான் ஆகணும். சகோதரர்களே, இதுதான் முதல் வாசகத்தில் பாருங்க பார்ப்போம். முதல் வாசகத்தில் இஸ்ரவேல் மக்கள், அதாவது சொல்றது அப்படி ஆண்டவர் பார்த்துக்கிட்டாரு, அந்த மக்களை அப்படி பார்த்துக்கிட்டாரு. சென்ற வாரத்தில் வாசகம் வந்து பாருங்க, நீ பிறந்த உடனே உன்னை தூக்கி போட்டு போயிட்டாங்க. நான் உன்னை எடுத்து உன்னை சுத்தம் பண்ணி கழுவி குளிப்பாட்டி உனக்கு இப்படிலாம் ஆடை உடுத்தி இப்படிலாம் உனக்கு நான் உணவு ஊட்டி, ஆண்டவர் பாருங்க, வாசகம் எடுத்து வாசிச்சு பாருங்க. இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்தார். ஆனால் இந்த உலக மாயைகளுக்காக, கண்ணுக்கு களிப்பூட்டும் விஷயங்களுக்காக, கண்ணுக்கு மகிழ்ச்சி தருகின்ற உலக செல்வங்களுக்காக அந்த இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரை, அந்த முடிவில்லா செல்வத்தை விலக்கி வைத்தார்கள். பாருங்க பார்ப்போம். நான் இந்த நிலையில் உங்களை அழித்தொழிப்பேன். எருசலேம் கோயில் பார்க்குறீங்க இல்லையா? கோயிலுக்கு வரீங்க, அதில் இருக்கின்ற உன்னதத்தை, மகிமையை, அதை உணர்ந்து நீங்கள் வரமாட்டீங்க. நீங்கள் சும்மா பெருமைக்கு கௌரவத்துக்கு கோயில் கட்டி வச்சுருக்கீங்க. நீங்கள் இந்த ஆலயத்தை நானே தீட்டுப்படுத்துவேன்னு சொல்கிறார். நீ கண்ணுக்கு தான் விஷயத்தில் தேடுற, கண்ணுக்கு தான் பெருமைக்கு தேடுங்கிற. நீ அந்த ஆலயம் என்ன சொல்கிறது, அந்த ஆலயத்தில் உள்ள இறைவன் என்ன சொல்கிற, அதை கேட்க மாட்டேற. அப்போ கண்களுக்கு களி போட்டும் விஷயங்களை நான் ஒழிப்பேன் சொல்கிறார். சகோதரர்களே, இந்த உலக செல்வங்கள் உலகமாகி அழியக்கூடியது. எனவே அதன் பின்னால் ஓடுவதை விடுத்து, அதுதான் அதையே பிடிச்சிருக்கிற நிலையை விட்டு கொஞ்சமாவது ஆண்டவர் பக்கம் திரும்பினால் நமக்கு இறையாசிர் உண்டு. சகோதரர்களே, நம்ம எவ்வளோ சொத்து வச்சுருப்போம், இருந்தாலும் கடவுளுக்கு ஒரு சொத்தை கொஞ்சம் தேடி வச்சுருந்தா போகிற வழிக்கு புண்ணியம். நான் சந்திப்பேன்.